எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் சிவாய நம. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமானவர் பாடல்கள். தலைப்பு தேஜோமயானந்தம். ஓம் சிவாய நம. கந்துமுக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். கந்துமுக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கச்சேரி எடுத்து ஆட்டலாம். வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்ற ஒரு சரீரத்திலும் புகுதலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்ற ஒரு சரீரத்திலும் புகுதலாம். ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், கன்னிகரில் சித்தி பெறலாம். ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், கன்னிகரில் சித்தி பெறலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்து ஆதி. என் சித்தமிசை கொடி கொண்ட அறிவான தெய்வமே, தேஜோமயானந்தமே, தேஜோமயானந்தமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் தேசோமயானந்தம் என்ற தலைப்பில் உள்ள 8ஆம் பாடலில் பொருள் இது. குதிரைகளையும் மத யானைகளையும் வசப்படுத்தி நடத்தல் கூடும், கரடி வாயையும் வெம்புலி வாயையும் கட்டுதல் கூடும், ஒப்பற்ற சிங்கத்தின் முதுகில் ஏறி உட்கார்ந்து இருத்தல் கூடும், பாம்புகளையும் புட்டினின்று வெளிப்படுத்தி ஆட்டுதல் கூடும், வெவ்விய நெருப்பில் பாதசத்தை விட்டு பஞ்சலோகங்களையும் ஸ்பரிசவை செய்து அப்பொருளை கொண்டு உண்டு விளைக்கலாம். வேறொரு பாராதிருக்க உலகில் சஞ்சரிக்கலாம், தேவர்களை ஏவல் கேட்க பண்ணலாம். சதாகாலமும் இளமை பருவத்துடன் இருக்கலாம், வேறொரு சரீரத்திலும் பிரவேசிக்கலாம். நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் தங்கி இருக்கலாம், தனக்கு சமான இல்லாத பிற சித்திகளை பெறலாம். மனதை அடக்கி சும்மா இருக்கும் வகை அருமையாகும். தேடுதலுக்கு அரிதான உண்மையாகி என் மனதில் குடிகொண்டிருக்கின்ற ஞானரூபமாகிய கடவுளே, தேசோராசியாகிய இன்பமே என்பன இப்பாடலின் பொருளாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.